ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல பிஎஸ்டிஎம் அப்டேட் குறித்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பேஜுக்குள்ளே வர சொல்ல பிஎஸ்டிஎம் வந்து அப்டேட் வந்து பண்ணுவீங்க. இப்போ இதில் ஒரு சில அப்டேட் இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க. ஒரு சில பேர் 10th மட்டும் வச்சு அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் 12th மட்டும் வச்சு அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் டிகிரி வரைக்கும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் ஆப்ஷனில் போய்ட்டு தாராளமாக நீங்கள் ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தால் இதில் நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து 10th வரைக்கும் 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டும் நீங்கள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான எஸ்எல்சிக்கான அந்த பிஎஸ்டிஎம் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து அது 1ஆவது 10 வரைக்கும் எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் அதுக்கான பிஎஸ்டிஎம் வாங்கிக்கோங்க. 1ஆவதுலேருந்து 5th வரையும் படிச்சிருப்பேன், அவங்கலேருந்து 5th கொடுத்துட்டு ஸோ எந்த மோடில் படிச்சிங்க, ரெகுலர் மோடாக ப்ரைவேட்டானு ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அந்த ஸ்கூல் படிச்சிங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் கொடுத்துக்கோங்க. இஷ்யூங் அத்தாரிட்டி வந்து பார்த்தா யார் உங்களுக்கான பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க, பிரின்சிபலா, ஹெட் மாஸ்டரா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மாரி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்க, அதேமாரி உங்கள் ஸ்கூல் நேம் என்ன அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, அதுக்கான பின்கோடு என்ன, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஆம் கொடுத்துட்டு இதில் போய்ட்டு எஸ்எல்சி சைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலில் படித்த எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் மல்டிபிள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா ஆட் மோர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வேறு ஸ்கூல் அப்படியே நீங்கள் ஒன்மையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா நிறைய பேர் இல்லைன்னு கொடுக்காம விட்டுருப்பீங்க. ஏன்னா வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க, டிகிரியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறதால நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் நோ வந்து சைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கவங்க நீங்கள் இப்போ போய் எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி திரும்ப உங்களுக்கான ஆப்ஷன்ஸை மாற்றிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா 1ஆவது 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சீங்கன்னா நீங்கள் எஸ்எல்சி ப்ளஸ் ஹெச்எஸ்சி ரெண்டுமே வந்து டிக் பண்ணிவிட்டு சேம் அதேமாரி 12th பிஎஸ்டிஎம்மை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுலேருந்து எந்த கிளாஸ் வரையும் படிச்சிங்க, மோட் என்ன, எந்த இயரில் ஸ்டடி படிச்சிங்க, தமிழ் மீடியமா அப்படின்னு சைட் பண்ணிட்டு யார் உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான தேதி என்ன, ஸ்கூல் நேம் என்ன அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து டிகிரியும் படிச்சிக்கலாம், நீங்கள் டிகிரி ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிகிரியில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தால் அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். தமிழ் மீடியம்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே தமிழ் தான் இருக்கணும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தமிழ் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் எல்லாத்துக்கும் டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிகிரி மட்டும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த யூஜி டிகிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் சைட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இதான் உங்களுக்கான ஒரு பிக்கஸ்ட் அப்டேட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து டிகிரி இங்கிலீஷ் மீடியத்தில் நான் வந்து படிச்சிருக்கேன்ற காரணத்துக்காக நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு நோ கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தவங்க நீங்கள் இப்போதைக்கு ஆம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு 1ஆவதுலேருந்து 12th வரைக்கும் 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எஸ்எல்சி கொடுத்து ஹெச்எஸ்சி சைட் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். இல்லை நான் வந்து பார்த்தா 1ஆவதுலேருந்து 10th ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் நான் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தை படிச்சதுனா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. முழுக்க 1ஆவதுலேருந்து 10th வரைக்கும் நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன்னா நீங்கள் தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டையும் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, நானும் வந்து சொல்ல மாட்டேன், நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, டேஷ்போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டேஷ்போர்டுன்னு இருக்கும், இதில் போயிட்டு இதில் இருக்குது பாருங்கள், டேஷ்போர்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தால் இதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்கு நேராக போயிட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா பேஜுமே நீங்கள் திரும்ப எடிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எடிட் பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனல் அப்டேட் வந்து பண்ணுறோம், அதை பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கான பிஎஸ்டிஎம் மட்டும் இது வரைக்கும் நோ கொடுக்காதவங்க தாராளமாக கொடுத்துக்கோங்க.
வெறும் 10th வரைக்கும் நீங்கள் தமிழில் படித்தாலும் சரி கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் விஓஏ எக்ஸாமுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கிறதுனா அதுக்கு நீங்கள் 10th பிஎஸ்டிஎம்மே வந்து போதுமானது. ஸோ அதன் காரணமாக தான் இந்த பதவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கான பதவி நீங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆவீங்க. அதேமாரி 12th வரைக்கும் நீங்கள் தமிழ் படிச்சுன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் பதவிக்கு செலக்ட் ஆகும்போது பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகும். இதுவே நீங்கள் டிகிரியும் தமிழ் மீடியம் படிச்சுன்னா டிகிரிக்கு உண்டான பதவிக்கு நீங்கள் செலக்ட் ஆகும்போது பிஎஸ்டிஎம் 20% ஒதுக்கீடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் அந்த மாதிரி கொடுக்காம இருக்காங்க. கொடுக்காதவங்க தாராளமாக நீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து மாற்றிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.